தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன், பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் M.K. சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி. வேந்தன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்னம், அரசியல் விமர்சகர்களான ஏ. சதீந்திரா, மா. நிலாந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வாக பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் வகையில் உருவாக்க வேண்டிய புதிய அரசியல் யாப்பு தமிழ் மக்களை இறைமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும். ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்தவொரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உரித்துடையவர்கள். தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அலகு ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும். இந்த அலகிற்குள் முஸ்லிம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடாத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தயாராக உள்ளது. மலேக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கிறோம். அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்த தீர்வு போராட்டங்களில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மலேக தமிழர்களுடன் தோளோடு தோள் சாய்ந்து நிற்கும். ஈழ தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடத்திய இன அழிப்பு, போர் குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்புக்கு ஊடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும். இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் பொறுப்பு கூறலை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களில் பாரப்படுத்த வேண்டும். அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பறிப்பை தடுக்கவும், வளங்கள் இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கும் வகையிலான தற்சார்பு பொருளாதார கட்டமைப்பினை உருவாக்க வேண்டும். தமிழர் தாயகத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் சர்வதேச முதலீடுகளையும் உள்வாங்கும் அதிகாரம் தமிழர் தேசத்திற்கு இருக்க வேண்டும். ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் காணப்படும் முக்கிய விடயங்கள் பின்வருமாறு: மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை, வாகரை ரால் பண்ணை விவகாரம், கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் தீர்வின்றி இழுபறி நிலையில் காணப்படுவதாகவும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மனித புதைகுழி விவகாரம், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி உள்ளிட்ட பிரச்சினைகள் முடிவின்றி தொடர்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் மீதான அச்சுறுத்தல்கள், பயங்கரவாத தடை சட்டம், தமிழருக்கு எதிராக செயற்படல், அரசியல் கைதிகளின் முழுமையான விடுதலை, தொடரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான போராட்டமும் அவர்களுக்கான நீதி தொடர்பிலும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் திருகோணமலை தமிழர் மரபுரிமை சின்னங்கள் தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்தமயமாக்கப்படல், முல்லைத்தீவு குருந்தூர் மலை, வவுனியா புடுக்குநாரி மலை, முல்லைத்தீவு நீராவியடி பகுதிகளில் பௌத்த கட்டுமானங்கள் நிர்மாணிக்கப்படல், முல்லைத்தீவு யாழ் தையிட்டியில் நிலவும் விகாரை பிரச்சினைகள், கிளிநொச்சியில் தமிழ் மரபுரிமை சொத்துக்கள் தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்படல், திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெறும் நில ஆக்கிரமிப்பு விவகாரம், வவுனியா கொக்கச்சான் குளம்
விவசாய குடியிருப்பு சிங்கள கிராமமாக மாற்றப்பட்டுள்ளமை, நாவற்குழியில் அரசு அனுசரணையுடனான பெரும்பான்மை குடியேற்றங்கள், தமிழர் தாயகங்களில் தனியார் காணிகள் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவிக்கப்படாமை. ஆகவே தவறுகள் என்பது எல்லோரிடமும் இருக்கின்றது. தவறுகளை திருந்துவார்கள். 22ஆம் தேதி வருகின்ற முடிவை பார்த்து திருந்து இதை ஒன்றிணைய வேண்டும். சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் எதற்காக எங்கள் அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இனப்படுகொலைக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த இந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற பலர் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்த முயற்சி என்பது எங்கள் போராட்ட வடிவங்களில் ஒரு மாற்று வழியாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இந்த தேர்தலில் தான் நாங்கள் முதன்முறையாக தமிழர்களாக சிந்திக்கின்றோம், தமிழ் மக்களாக சிந்திக்கின்றோம். தமிழ் மக்கள் சார்பில் ஒருவரை முன்னிறுத்தி நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டினுடைய தமிழ் மக்கள் இதுவரை காலமும் பல விதத்திலும் அவர்கள் இன்னல்களை சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருங்காலத்திலே எங்களுடைய வாரிசுகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இந்த நாட்டிலே வளர இருக்க இடமளிக்க முடியும் என்பதை சிந்தித்து ஒரு செயற்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். இந்த நாட்டிலே எங்களுக்கு இடமில்லை, எங்களை இரண்டாந்தர பிரஜைகளாக ஆக்கிவிட்டார்கள். எனவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் நிறுத்தி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக முதலிலே நாங்கள் செய்ய வேண்டியது ஒற்றுமைப்படுத்தல். சிங்கள வேட்பாளர்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாசா போன்றோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தமிழ் மக்களது பிரச்சனை பற்றி எதுவும் பேசவில்லை. அரசியல் தீர்வு ஒன்று ஏற்பட்டால் மாத்திரம்தான் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றோம். எமது மீனவர்கள் பல பிரச்சனைகளை நாளாந்தம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவறுதலாக இதில் விடப்பட்டிருக்கிறது, அது சேர்க்கப்பட வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் நவீன தமிழ் வரலாற்றில் ஒரு தமிழ் வேட்பாளர் பெற்ற ஆகக்கூடிய வாக்குகளை பெறுவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் தாங்கள் விடமாட்டோம், எழுவோம் என்பதனை உலகுக்கு அறிவிப்பார். அந்த வகையில் இந்த ஆவணம் தமிழ் மக்களின் எழுச்சியின் நம்பிக்கை ஆவணமாக அமையும் என்று நாம் நம்புகின்றோம். தமிழ் மக்கள் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் தங்கள் குரலை மீண்டும் மீண்டும் ஒலிப்பார்கள் என்பதனை இந்த ஆவணம் வெளிப்படுத்தும். தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் இலங்கை தீவுக்கு ஜனநாயகம் இல்லை. தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த பிராந்தியத்துக்கும் பாதுகாப்பு இல்லை.